அதாவது வரான் எலவு கூட்டுறான் லீவை போடுறான் ரிப்பீட்டு, வரான் எலவு கூட்டுறான் லீவை போடுறான் ரெஸ்ட் எடுக்கிறான் ரிப்பீட்டு. யார சொல்றீங்க? யாரு பண்ணா சொல்லாது? எங்க அண்ணன் விஜயா. என்ன எலெக்ஷன் கேம்பெயின் வந்து டெய்லியுமே மக்களை போய் சந்திக்கணும். காலையில ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் மக்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்களை டெய்லியும் சந்திக்கிற ஒரே தங்க தலைவனா எங்க தளபதி மட்டும்தான். வேற யாருங்க போறாங்க? அது மாதிரி சொல்லுங்க. சண்டே உங்க அண்ணன் வந்தாரு, கன்னியாகுமரி போனாரு. மண்டே என்ன பண்ணாரு? ரெஸ்ட். அதான் சென்னை டு கன்னியாகுமரினா பக்கத்து ஊராங்க. இவ்வளவு தூரம் இருக்குது, 40 கிலோமீட்டர் இருக்குது. ரெஸ்ட் எடுக்க தேவையா? அப்புறம் உங்க அண்ணன் வந்து இப்ப வந்து சவுத் சைடு மக்களை பார்க்க போயிட்டாரு. அங்கேயே வந்து ஒரு ஹோட்டல் எடுத்து ரூம் போட்டு தங்கி பார்க்க வேண்டியதானே. அதை விட்டு சென்னைக்கு வராரு போறாரு, சென்னைக்கு வராரு. அவரு தங்குற அளவுக்கு அங்க அந்த அளவுக்கு வசதி இருக்குதா? அங்க ஹோட்டல் இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் கூட பாத்தீங்கன்னா அந்த எளிமையான மனுஷன், என்ன மனுஷன் சொல்லிட்டு காருக்குள்ள போகும்போது அந்த சாப்பாடு பாக்ஸ் திறந்து சாப்பிட்டு போனாருல்ல, அது ஃப்ரூட்ஸ். அப்படியா? ஆமா. பழங்களா? பழங்கள். ஃப்ரூட் சாலட்டா? அடிக்கிற பங்குனி வெயிலுக்கு சாலட், அடிக்கிற பங்குனி வெயிலுக்கு என்ன பண்றது? சாப்பிட்டு போறதுக்கு டைம் பாஸ். சோ அப்ப இதெல்லாம் வந்து எளிமையின் உச்சம். ஆமாங்க. நான் நினைச்சேன் இது பழைய கஞ்சி வெங்காயத்தை வச்சு கஷ்ட சாப்பிட்டு போறாருன்னு நினைச்சேன்டா. ஐயே, அதெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா. அப்ப வந்து ஒரு பணக்கார மமதை ஒரு சாலட்டை வந்து அப்படியே ஸ்டைலிஷா கட் பண்ணி சாப்பிட்டா அப்படின்னு போறது வெளியே. அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு கொங்கு மண்டலம் பாத்தீங்களா? சும்மா கதி கலங்குது. திருப்பூர் அவ்வளவு கூட்டம். கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வரைக்கும் எம்மா கூட்டம் பாத்தீங்களா? நம்ம போன வீடியோலயே வந்து அது நிறைய வந்து காமிச்சாச்சு, எக்ஸ்போஸ் பண்ண போல. இப்ப செங்கோட்டை வேற கூட வந்தா போல. காசு கொடுத்து ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் வந்து கூட்டம் வந்து. சரி, விஜய் வந்தா மட்டும் இவ்வளவு கூட்டம் வருது. விஜய் தவிர்த்து அந்த கட்சியில எவ்வளவு வந்து 234 பேர் வந்து வெளியே போற சட்டமன்ற வேட்பாளர்கள். அவரோட எங்க தளபதி மாசுங்க. அவ்வளவு கூட்டம் கூடுது. அப்ப விஜய் சார்ந்த கட்சிக்காரர் எங்க போல கூட்டம் வரும் தானே, மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப என்ன வாங்களே கூட்டம் வருது. அப்ப இதுக்கு எதுக்காக வந்தா? இது ஒரு பங்களா நாய். பங்களா நாய் எப்படி இருக்கு பாப்போம். வெள்ளையா இருக்கா சிகப்பா இருக்கா? நீங்க யார சொல்றீங்க பங்களா நாய்? பொதுவா பங்களா நாய் வந்து பல நாய்கள் பாக்கும் தானே, அந்த மாதிரி ஒரு சில பங்களா நாய் வரும்போது பாக்கும். சரி, அது ஓகே. டேய் அரியக்கொட்டை தற்கொலைகளா, அடிக்கிற வெயில்ல என்ன டேய் கிட்டத்தட்ட சரி ஒண்ணு என்ன ஓட விடுறாங்க மக்கள் ஃபுல்லாரியா? வண்டி பின்னாடிதான் போலீஸ்காரர் வேற வேகமா போன்னு சொல்றாரு. இல்ல என்ன எதுக்கு என்ன மானத்துக்கு இந்த மாதிரி கூட்டம் கூட்டி இது பண்றேன்னு தெரியல. அதாவது ஒரு இடத்துல நின்று பேசுனா கொட்டாயை போட்டு நின்று பேச வேண்டியதானே. எதுக்கு மக்களை ஓட விடுற? என்ன அப்படி என்ன நீ கிழிக்க போறது? எங்க தலைவர் வந்து யாரையும் மக்கள் வாங்கன்னு சொல்லல, மக்களா போய் பாக்குறாங்க. தலைவர் பார்த்தா அரியக்கொட்டை தற்கொலை பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 5 நிமிஷம் நம்ம போய் வெயில் நின்னாவே மண்டை கரகரன்னு சாப்பிடுவாங்க. கேஃப்ல சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டு போயிட்டு தலையில துண்டை போட்டு பண்ணிட்டீங்க. தற்கொலைகளா? கருவுல 40 பேர் செத்தாங்களா? அந்த புத்தி கூட இல்ல உங்களுக்கு? புத்தியா அறிவு கிடையாது எப்பவுமே. அதுதான் சொல்றேன். எங்க தலைவர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாரு. கோயம்புத்தூர் டு திருப்பூருக்கு வந்து சாலை மார்க்கமா தான் வரணும். சாலை மார்க்கம் அங்க என்ன ஏர்போர்ட் திருப்பூர்ல இருந்து போயிட்டு இருப்பாரு. அது வேற விஷயம். சரி, போற போக்குல மக்கள் எல்லாம் பாத்துனே போவான்னு சொல்லிட்டு அவரு வராரு. உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க காலையிலே போய் 5 மணிக்கு கருக்குல உட்காந்துருந்தா வெயில் அடிக்கத்தான் செய்யும். எங்க தலைவர் பொறுப்பு. மக்கள் இப்படி பார்த்து கேட்டாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு அந்த அறிவுன்றது? ஏன்னா ஒரு இடத்துல பேச போற டைரக்டா அங்க போக வேண்டியதானே. மரியாதை ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்குது இல்ல. அப்புறம் இதெல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ படத்துல காமெடி வரும்ல, இதெல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஜெயிக்க மறுபடியும் இப்படி பண்ணா எப்படாது? ஐயோ, எங்க தலைவர் எப்ப ஜெயிச்சிட்டாருங்க. ஜெயிச்சிட்டாரா? சிஎம் வந்து அவரு தான் தலைவர் தான் சிஎம். அதாவது ஒரு மாவட்டத்துல விஜய் வராதா சுத்தி பல மாவட்டத்துக்கு எல்லா ஆட்களும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டி, ஆனா டே பாவுண்டா அது நல்லவேளை கரூர் சம்பவம் மாதிரி ஒரு பெரும் உயிரிழப்பு தான் ஆகல. ஆனா அப்படியே 10 பேர் மழைக்கு போட்டு பாடி தூக்கிட்டு போனாங்க. அது அடிக்கிற வெயில் டிஎம்கே சதி. என்ன வெயிலுக்கு டிஎம்கே சதியா? ஆமாங்க, எங்க ஆட்சியில எல்லாம் வெயில் அடிக்காது. சும்மா கொடைக்கானல மேல குளு இருக்கும் பாருங்க. அதாவது இவ்வளவு இந்த மாதிரி வெயில் அடிக்கிறா என்ன பண்ணா உங்க அண்ணன் காலையிலேயே வந்து மக்களை பார்க்கணும். இப்ப ஒரு 6:30 7:00 வந்து மக்களை பார்த்துட்டு போனா பிரச்சனை முடிஞ்சது. இல்லைன்னா ஈவினிங் வந்து பார்க்கணும். அதை விட்டு அடிக்கிற வெயில்ல நீ மான கார்ல போனிக்கிற எல்லாம் பெரிய நாய் வர மாதிரி உடையது. இந்த ஏரியில நைட்ல எதனா ஒரு காரு பைக் பண்ண தெரியுமா? அந்த நாய்க்கு போட தெரியுமா? அந்த மாதிரி நாய் வெட்டு போற மாதிரி கிடையாது. கொஞ்சம் போறா நாய் குட்டின்றீங்களா? அது அப்படிதானே இருக்க காட்சிகள். நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கும்போது அப்படி அந்த ஷார்ட் இந்த ஷார்ட் வச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். சரி விடுங்க. காலையில எங்க தலைவர் ஏன் வரலன்னு கேட்டீங்கல்ல, ஒரு காலையில வந்திருந்தா போதை போட்டு படுத்துட்டாரு நைட்டு. இல்லைங்க, நீங்க நைட்ல ஏறுறது அவர் நைட் தான் குடிக்கிறது, பகல்ல குடிக்கிறது இல்ல. அவர் காலையில அங்கிருந்து வந்தாருன்னா மதியம் இங்க பேசுறதுக்குள்ளே நல்ல வெயில் அதிகமாயிடும். அப்ப இவரு யாரு பாதுகாக்கிறது? யாரு பாதுகாப்பா? சொல்லுங்க. எங்க தலைவர் மேல வெயில் பட்டா அவருடைய அழகு எல்லாம் போயிடும். அதனால நல்லா இருக்கே கட்சி நடத்துறீங்க. சரி, அது கூட என்ன இப்பதான் பேசினாரு பாத்தீங்களா? திருப்பூர் வந்த உடனே அந்த மாச காட்டினாரு. மாச காட்டுமே பாத்தியா? தம்பி ஏறாத, இறங்க, உட்காரு, தள்ளுன்றாரு. பசங்க பார்த்து போட்டா மயிராண்டி உன் பேச்சு நான் கேட்கணும்னு சொல்லி எல்லாம் ஜம்ப் பண்றவனும். ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அதான் அண்ணன் பேச்சு கேட்காத ஒரு கூட்டம் தான் அது. ஒரு தலைவன் சொன்னா தொண்டர்களை வந்து கேட்கணும். தலைவா நீ சொன்னது கேட்கற தலைவா அப்படியே
கட்டுப்பட்டு ஒழுங்கா நிக்கணும். ஆனா அதெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது எங்க கூட்டத்துக்கு. ஆமா, நாங்க எங்க வீட்டுல இருக்கிற பேச்சும் கேட்க மாட்டோம், எங்க தலைவர் பேச்சும் கேட்க மாட்டோம். அதுக்குதான் அவ்வளவு கூட்டத்துல ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தியா சைனா வர விட்டு வந்து பண்ணிக்குதியா? ஏங்க டிஎம்கே சதிங்க அது. எவன்டா அடிச்சான் சைனா? டிஎம்கே சதி அது. சைனா டேய் கூட்டத்துல எவரே ஒரு அடியில் தானே ஆட்டிய போட்டுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு உங்க டிவிக்கு தொண்ணதான் நினைக்கிறேன். பாவிடா போய் ஒரு பொண்ணோட சைனா ஆட்டிய போட்டுக்கிறீங்களா? ஒருவேளை லாட்டியா இருக்குமோ? இருக்கலாம் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு முட்டா பேச கூட்டத்தை வச்சிருந்தா ஆட்சியை பிடிச்சிட்டு போறான். சரி அதெல்லாம் விடுங்க. அவர் வந்த உடனே என்ன பண்ணாரு, மைக் எடுத்து முதல்ல பேசுறாரு. இங்கெல்லாம் மயக்கம் போட்டு ஊட்டிட்டீங்க, எல்லாம் தண்ணி குடிச்சலாம், சாப்பிட்டீங்களா அப்படி கேட்பாரு நினைச்சு அப்படி கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு. ஏன்னா நீங்க சத்தா நான் ஏன்டா அது கவலை பண்ணும் ஃபீல் பண்ணான்னு சொல்லி அண்ணன் வந்து ஃபயரா இருக்காருல. நிறைய வந்து அறிக்கை, அதாவது தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா அண்ணன் இப்படி பார்த்து பேசுறாரு. படிக்கிறாரு. நான் வந்து அது கொடுப்பேன், இது கொடுப்பேன். அவ்வளவு இது செய்யறாருங்க. 4-5 பேப்பரை பார்த்துக்கலாம், திருப்பி படிக்கிறாரு. அரசியல் வந்து நிறைய செய்யறாரு தானே. இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து பண்ண மாட்டாருன்றது. அவர் ஜெயிச்சிட்டாருங்க. ஏற்கனவே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் தான் சீட்ல போய் உட்காருவாரு. கனவுலே ஜெயிச்சு கனவுலே நிஜத்துல ஒரு மென்டல் பைத்திய மனநிலை சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பார்த்தோன்னா தன்னைத்தானே வந்து முதலமைச்சராகவும் தன்னைத்தானே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஜனாதிபதியாகவும் நினைச்சிட்டு ஒரு ட்ரீம் உலகத்துல வாழ தெரியுமா? சோ அந்த உலகத்துல வந்து எங்க தலைவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சிஎம் சீட்ல போய் உட்கார்றதுதான். என்னடா சொல்றீங்க? எங்க கட்சியில யார வேணா நீங்க கேட்டு பாருங்க, அவரு சிஎம்மா இல்ல சிஎம் இன்னும் ஆகலையா ஆயிட்டாரான்னு கேள்வி சொல்லுவாங்க. யாரு அப்படியா? எனக்கு தெரிஞ்சு யாரோ கேட்ட கூட எங்க தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். அடுத்து அதான் ட்ரை பண்றாங்க. அது வரையா? சரி, அப்புறம் என்ன பார்த்தனா கூட்டத்தை கூட்டி அப்படியே இது பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தனா என்ன ஃபோர்ஸ் அது செக்ரட்டரி கூட்டம் அவ்வளவு பெரிய வாழு. என்ன வாழது? வாழ பரம்பரை கத்தி சண்டை பொங்கு மண்டலத்துல போய் அங்க வந்து ஒரு எப்படியும் ஒரு சமுதாய தலைவர் இருந்திருப்பாரு. ஜாதி பெல்ட்டுக்காக ஜாதி பார்க்காத தலைவருக்கு எங்க தலைவர் நீங்க ஐயோ இல்ல இப்ப நீ வாழ ஏந்து நீ என்ன பண்ண போற? நீ சண்டை செய்ய போறியா? சண்டைலாம் போறது இல்ல. அந்த அந்த பகுதியில இருக்கிற ஒரு எப்படியோ இருந்திருப்பாரு. ஆமா, அதனால அவருக்கு ஞாபகமா வாழத்துக்கு அப்படியே காட்டுறாரு. ஆமா, அதெல்லாம் காட்டுறது. ஏன்னா ஜாதி பார்க்க மாட்டாருல்ல. அப்புறமா ஒருத்தன் வந்தான் பாத்தியா? அவன் பார்த்தனா தலையில ஒரு தொப்பியை போட்டு கையில ஒரு அம்பு ஒண்ணு கொடுத்துறான். ஆமா, அது ஏன் அப்படின்னா இப்ப எங்க தலைவர் வந்து இந்த முஸ்லீம் மக்களுக்கு எதிராக பண்றாரு பண்ணாப்புல. அதாவது தொடர்ந்து விஜயோட படத்துல பார்த்தனா சிறுபான்மை மக்களை தீவிரவாதியா காட்டுறது. சிறுபான்மை மக்களை வந்து இவங்க எல்லாம் மோசமானவன், முஸ்லிம் மக்கள் மீது எவ்வளவு பெரிய வன்மத்தை கொட்டணுமா அதெல்லாம் கொட்டிட்டு வந்து நேற்று வந்து எல்லாரும் அப்படின்னு அடிச்சாங்க. ஆமா, அதை பார்த்து என்ன பண்ணாரு, சரி மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கேப் ஒண்ணு வந்து இதுல போட்டோன்னு வச்சுக்க. இப்ப என்ன ஆயிடும், எங்க தலைவர் வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிரானவரும் கிடையாது, நம்ப மாட்டாங்க, அவரும் கேப் போட்டுங்கிறாரு. பத்தாத்துக்கு அந்த ஒரு வேலை ஒண்ணு. அப்ப இந்து மக்களையும் சம்மதம் மாரி. ஆமா, இந்து மக்களையும் நாங்க ஆதரிக்கிறோம், முஸ்லீம் மக்களையும் ஆதரிக்கிறோம். நாங்க யாருக்கு விரோதம் கிடையாது. அதாவது அந்த முஸ்லீம் தொப்பி போதான் உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீ அந்த சம்பவம் பண்ணிக்கிற, அதாவது பிஜேபி ஆர்எஸ்கரம் பண்றதை விட பன்மடங்கு வன்மத்தை விதைக்கிற போர்ட்ரேட் பண்ற அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு மோசமான கொடூரமான வேலை வந்து அடுத்து ஒரு போட்டோ கொடுத்தாங்க பாத்தீங்களா? அடுத்த ஒரு ஃப்ரேம். ஆமா, பார்த்தேன். விநாயகர் அப்புறம் கிறிஸ்டின் சாமி ஒண்ணு. அதான் நெக்ஸ்ட் மதங்கள். ஆமா, 3 மதங்களும் கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஆமா, அதையும் நல்லா தூக்கி எல்லாரும் தெரியுமா காட்டினாரா? அப்போ எல்லா சமூகத்தையும் நாங்க ஆதரிக்கிறோம், யாருக்கு நாங்க விரோதம் கிடையாது. ஆனா அதே மதத்தார் வந்து பாதிக்கப்பட்டா இன்னும் வாயை மூட்டு இருப்பாரு. கிறிஸ்துமஸ் வந்து இல்லடா, அன்னைக்கு சங்கிகள்லாம் போயிட்டு சர்ச்சு அடிச்சு உடைக்கிறாங்கடா, இன்னும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இல்லடா. ஏங்க அதெல்லாம் நாங்க எப்படி கேட்கறது? நாங்க எப்படிங்க அதெல்லாம் கேட்கறது? அப்புறம் ஏன் எம்மதம் சம்மதம்ன்றீங்க? மாதிரி சரி, ஒன்னோட மதம் தானே அது, ஒன்னும் கும்புற சாமி மதம் தான். கன்னியாகுமரி பத்தி ஒன்னும் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜபம் பண்ற டாலர் தூக்கி போட்டாரு வெளியே. கன்னியாகுமரியில வந்து வேற லெவல் உண்மை. கன்னியாகுமரியில அதிகமா பார்த்தோன்னா ஆமா ஆமா, அதனால அங்க தெரியுன்றதுனால அவரு நம்ம ஜாதி மக்களுக்கு இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுனால அந்த சிலுவை போட்ட டாலர் தூக்கி வெளியே வச்சாரு. திருப்பூர்ல அப்படி கிடையாது, அதனால கைடி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாரு. இல்ல சார், அதாவது எங்க போனா என்ன மாதிரி ஆடை போடணும், எங்க என்ன போய் என்ன மாதிரி டிராமா போடுறது தெரிஞ்ச விஷயம் பண்றீங்க. ஒரு நடிகருங்க, அங்க நடிக்க தேவையில்லையா? கேரக்டர் தகுந்த நடிகனுங்க. அதாவது எம்மதம் சம்மதம்ன்ற மாதிரி வெளி பேசுறது. திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து வாய் திறக்க மாட்டேன், பேச மாட்டேன், ஆனா தொப்பி தூக்கி தலையில மாட்டிப்பேன். அதையும் தாண்டி போய் நோம்பு கஞ்சி சாப்பிட்டேன். ஆனா பரவாயில்ல, இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய காவல்துறை நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த ஒரு அசம்பவம் நடக்காத மாதிரி பாத்துனாங்க. அணிலுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அணிலுக்கு ஓடுதுங்க, தாவுதுங்க, குதிக்குதுங்க, அந்த மாடு. ஆனா ஏன் தான் மேல இறங்குன்னு தெரியல. இவங்க தான் எங்க தலைவர் பேரே கிடறது. அவரு விஜய் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பா அமைதியா இருக்கடா, ப்ளீஸ் பண்ணி கெஞ்சாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மட்டும் பார்த்தோன்னா விஜய் பார்க்க கூட்டத்துல 10-15 பேர் பார்த்தா மழக்கம் போட்டு இருந்துறாங்க. இது எத்தனை பேர் வந்து செத்தானு தெரியல. மழக்கம் போட்டதான் செய்தி ஒண்ணு இருக்கு. அதையும் தாண்டி நிறைய சின்ன சின்ன பிஞ்சு குழந்தை கூட்டு வராங்க. டே தற்கொலைகளா?
அந்த குழந்தைங்களை கூட்டின்னு வர்றது மயக்கம் போட்டு இது எல்லாமே டிஎம்கே சதி நாங்க சொல்லிட்டோம். கூட்டு வராரா? டிஎம்கே சதிங்க அதெல்லாம். உன் தொண்டன் தான் கூட்டு வரா? அதுவும் டிஎம்கே சதி தான். டிஎம்கே காரன் எவனோ டிஎம்கே தொண்டனோ தமிழ்நாட்டு மக்களும் எவனோ இந்த மாதிரி கூத்தாடி கேட்க வந்து கூட்டு வரமாட்டான். உங்க குழந்தைய கூத்தாடி முக்கியமா குழந்தை முக்கியமா கேட்டா குழந்தை தான் முக்கியம்னு சொல்லுவான். எவனோ வந்து குழந்தைய விட கூத்தாடி முக்கியம்னு சொல்ல மாட்டான். நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு வந்து விஜய் தான் முக்கியம். ஆமா, எங்களுக்கு வந்து குடும்பம் முக்கியம் இல்ல. ஆமா, எங்க தளபதி விஜய்ன்ற அந்த பேர் தான் எங்களுக்கு முக்கியம். அதுல ஒரு பொண்ணு சொன்ன பாரு, ஹஸ்பண்ட் விருப்பப்பட்டா அவரே கூட்டு உள்ள விட வரும் விஜய் வீட்டுக்குள்ள. இன்னொரு பொண்ணு பாத்தியா, அது செம்ம ஹைலைட். ஏன் நாங்க அக்காவா இருப்போம் தங்கச்சியா இருப்போம் விட்டா பொண்டாட்ட கூட இருந்துரும் அப்படின்னு. ஆமாங்க, அந்த மாதிரி பண்றாங்க மக்கள். விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சுதான் விஜய் இருக்காமல. கேஸ் விஜய் நாளைக்கு வந்து சிஎம் ஆயிட்டான்னு வச்சுக்கா, இந்த அணில் எல்லாம் பார்த்தோன்னா தப்பான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு. இப்ப மட்டும் பணம். ஆமா ஆமா பாப்பா, அடுத்த நாளைக்கு எங்க போறாரு விஜய் அவர்கள்? நாளைக்கு இன்னைக்கு போட்ட போத நாளைக்கு தெரிஞ்சவரு இல்லனா மறுநாள் தான். இல்லைங்க, இப்ப வந்து அடிக்கிற வெயில்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மிடி தான் போட முடியும். ஒரு பெக்கதான் போட முடியும் சொல்றேடா. இல்ல 1 மிடி தான் போட முடியும். இப்ப நேரா அங்க இருந்து தனி விமானத்தை புடிச்சிட்டு சென்னைக்கு வந்து போயிட்டு ஒரு பார்ல போயிட்டு மட்டை ஆயிடுவாரு. காலைல தூங்குற லேட் ஆச்சுன்னா வீட்டுல ஒரு மினி பார் வச்சுக்கிறது. வீட்லயே ஆமா, போட்டோமா தூங்கணுமா அவ்வளவுதான். சரிண்ணா, இன்னும் படம் வர HD பிரிண்ட் வர வெளியே வந்துச்சு. ஆனா உங்களுக்கு பேசுவோம்னு பார்த்தா ஒண்ணும் பேசல. விட்டதே அவர் தான். அதனாலயா? தெரியாது. அவரு இப்ப வேற படம் நடிக்க போறாரு, வேற தலைவர் வேற. ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. அந்த பேனர்காரனே வந்து கூட்டடே மரியாதை படத்தை வெளியிட்டது நீதான், தயவு செய்து இன்னொரு படத்தை பண்ணி விட்டு போயிறான்னு சொல்லி எல்லாமே வந்து பிளானுங்க. ஏற்கனவே இப்போ முதல்ல ஜனநாயகம் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டது. கடைசி படம்னு சொன்னாதான் ஒரு பரபரப்பாகவும் ஒரு பேசும் பொருளாகவும் ஓட்டு போடுவாங்க. உடுப்பா இதனால நம்ம கொண்டாடினா லாஸ்ட் படம் சொல்றாரு, சரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுவோம்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணது. அரசியல் எப்படி நம்ம தோக்க போறோம்? நான் என்ன சொல்றேன், கடைசி வரைக்கும் எங்க தலைவர் வந்து சினிமா விட்டுல வெளியே வர மாட்டாரு. இப்ப அடுத்து ஒரு படம் சொன்னாரு, அந்த ஒரு படம்ன்றது ஒரு படம் கிடையாது. அது 100 மாறலாம் 10 மாறலாம், அதை விட்டு வெளியே வர மாட்டாரு தலைவர். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரத்த கண்ணீர் படம் இருக்குல்ல, காந்தா அள்ளி கொடுத்த நடிகை காந்தா மாரி அண்ணா சினிமால போய் சம்பாதிக்கலாம், நடிகை கூட இருக்க மாட்டா, ஓடி விடுவா. கட்டண மனைவியும் வந்து இருப்பாங்க கண்டிப்பா. நடிகை என்ன காசு கத்தனா அவரோட மனசுன்னா மனசு. இப்ப இந்த படம் எடுத்து யாரோ வெளியே விட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஸ் ஆகி போச்சு அந்த தயாரிப்பாளருக்கு. அவருக்கு நம்ம பணம் தரணுமே அப்படின்றதுனால இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறாரு ஃப்ரீயா, காசு வாங்க முடியாதுக்கு எங்க தலைவர் ஃப்ரீயா. பண்ண தப்புக்கு செய்வில், அதாவது நன்றி கடன் இல்ல பண்ணிதானே ஆகணும். ஆமா, எங்க தலைவரோட மனசை பாருங்க, மனசு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அவர் தூக்கி கொண்டாடுறாங்க. கொண்டாடலாம் இல்ல, அது ஒரு கூட்டம் கும்பல், அவ்வளவுதான். அது வந்து ஓட்டா பார்மன்றது பார்ப்போம், காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஏங்க பார்க்கதானே போறீங்க, உங்க விஜய் நான் வரேன், சிஎம் எங்க தங்க தளபதி. கால சப்பு